ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 65 ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் 65. சிக்கன்னாவே யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம சிக்கன் 65 சாப்பிடணும்னு நினச்சாலே மோஸ்ட்லி நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம். அந்த மாதிரியும் சாப்பிடாம நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே சூப்பராக சாஃப்டாக ஜூஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்யலாங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து சிக்கன் ஆல்ரெடி வாஷ் பண்ணி நான் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் சேர்த்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த சிக்கனோட அளவு வந்து ஒரு 400 கிராம் அளவு இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு வந்து தேவையான அளவு நம்ம ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். பெப்பர் வந்து கொஞ்சமாக நுணுக்கி நான் எடுத்திருக்கேன். நான் தூள் பெப்பர் வந்து நான் ஆட் பண்ணல. முழு பெப்பரை வந்து இடித்து சேர்த்துருக்கேன். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு ஆஃப் லெமன் வந்து நான் கட் பண்ணி அது வந்து எல்லாமே நம்ம ஜூஸ் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஆஃப் லெமன் கரெக்டாக இருக்கும். எல்லாமே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நம்மளை கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் 65 வந்து நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்தோம்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஃபுட் கலர் வந்து நம்ம எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. அதனால் நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, நான் பார்க்கும்போது பாருங்கள் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃபுட் கலர் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ எல்லாமே கலந்து விட்டதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் நம்மளுக்கு கிடைக்கணுன்றதுக்காக. அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மசாலா எல்லாமே நம்ம பிரிஞ்சு வராமல் நல்லா ஒட்டி இருக்கும். அதனால் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ எல்லாமே சேர்ந்து ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் வந்து நான் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் மட்டும்தான் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். இப்போ அது மட்டுமே ஆட் பண்ணி தான் நம்ம இந்த சிக்கன் 65 நம்ம செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள், மசாலா எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி எல்லாம் கலந்து விட்டுட்டு இது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும், அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது பாருங்கள். சிக்கனில் எல்லா பக்கமும் மசாலா வந்து சூப்பராக நல்லா வந்து இறங்கியிருக்கு. இப்போ இது வந்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெய் வந்து ஆல்ரெடி காய வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதில் ஒவ்வொரு பீஸாக வந்து சிக்கன் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் செய்யாமல் நீங்கள் லெக் பீஸ் மட்டுமும் தனியாக வாங்கி இதே மசாலா ஆட் பண்ணியும் செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ போட்டதுமே நம்ம கிளற விட வேணாம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் அப்புறமா கலக்கி கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக மசாலா எதுவுமே பிரியாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டதுக்கப்புறம் இந்த மேலே வந்து நம்மளுக்கு அந்த பபுள்ஸ் வர்றது வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆனதுமே நம்ம வந்து சிக்கன் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து நான் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துகிட போகிறோம். பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ணல. காஷ்மீரி சில்லி மட்டும்தான், நம்ம சில்லி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதிலே வந்து கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நான் சொன்ன மசாலாவை இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இப்போ இது வேறு பிளேட்டில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா சிக்கனும் நான் வந்து பொரித்து எடுத்தாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அது வெங்காயத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து சிக்கன் 65 சூப்பராக செஞ்சாச்சு. இது வந்து கலக்கி ஊற வைக்கிற டைம் மட்டும் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடாம நம்ம வீட்டிலேயே சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். Thank you.